எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு மோசமான ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை உதயநிதி அவர்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் இது குறித்து ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் முதல்ல என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷாவை பற்றி அவர் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படிங்கிறத. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கொந்தளித்த த்ரிஷா அவர்கள் சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்குது அவங்க எவ்வளோ பெரிய ஃபயர் அப்படின்னு. அப்படி இன்னைக்கு உதயநிதி அவர்களை ரொம்பவே கேவலமாக காரி துப்பி பேசியிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் என்ன சொன்னாங்க, உதயநிதி அவர்கள் முதல்ல அதற்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக சிஎம் விஜய் அவர்கள் பண்ண ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, உதயநிதி அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இதுதான் நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு பெண்களுமே இன்றைக்கி மன உளைச்சலில் இருக்கிறாங்க. தன்மானமுள்ள ஒவ்வொரு ஆண்களும் இன்றைக்கி மிக பெருமளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் அவங்க த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசியிருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தான். ஒவ்வொரு பெண்களையும் அவர் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி கொதித்தெழுந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, எல்லா தமிழக பெண்களும் என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்கிறானே, அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு என்னத்தை பெருசாக சாதிச்சு விட்டார், நானும் எல்லா இடத்துக்கும் போகிறேன், ஒன்றும் காவிரி தண்ணி வந்த மாதிரிலாம் தெரியலையே, அவருக்கு காவிரி தண்ணி நம்முடைய தமிழகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அக்கறையுமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழே இருந்த ஒரு டிஎம்கே தொண்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனடியாக கொஞ்சம் கூட யோசிக்காத உதயநிதி அவருக்கு இங்கே தண்ணி வரதெல்லாம் முக்கியம் கிடையாது, வேற எங்கேயோ தண்ணி வரணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதன் பிறகு அவரே மாற்றிக்கிட்டாரு, இல்லை நான் காவிரியை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் இது முழுக்க முழுக்க த்ரிஷாவை ரொம்பவே அருவருப்பான ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஒரு பொது மேடையில் உதயநிதி அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு பெண்களுமே இன்றைக்கி கொதிச்செழுந்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறானே அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டிவிக்கு தொண்டர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை சிஎம் விஜய் அவர்கள் விடமாட்டார், கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் எந்த ஒரு தவறான விஷயமும் பண்ணி நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு பெயரை கெடுக்கக்கூடாது, அதற்கும் மேலே இந்த விஷயத்தை விடவும் கூடாது. ஏன்னா த்ரிஷாவை பேசுனது ஒரு த்ரிஷாவோட மட்டும் போயிடாது, இது ஒவ்வொரு பெண்களையும் இவர் பேசுனதுக்கு சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு தன்மான ஆண்களும் இன்றைக்கி கோபப்பட்டு உதயநிதி அவர்களை ஏதாவது ஒரு வகையில் அது லீகலாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப மறுபுறம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் ஏற்கனவே தமிழக மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களும் த்ரிஷாவையும் மிக பெரும் அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை கெடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே தமிழக தொண்டர்கள் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் த்ரிஷா அவர்களை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக கேவலமாக பேசுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி பேசினதை என்னால் ஒரு நொடி கூட அதை ஏற்றுக்க முடியல. ஒரு மக்களுக்கு தலைவராக இருந்துட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளோ ஒரு பெண்ணை பார்த்து உங்களால் ஒரு மேடையில் பேச முடியுது? மேடையில் மட்டும் கிடையாது, எப்படி உங்களால் எந்த இடத்துல இப்படி ஒரு பேச முடியுது? நாளைக்கு நீங்கள் சிஎம் ஆனால் இதே தமிழக மக்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் என்ன ஆகும்? இந்த ஒரு இடத்துல நான் தமிழக மக்களை நான் மிக பெரும் அளவுக்கு மதிக்கிறேன். என் மேலே இத்தனை நாள் என்னை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, ரொம்பவே மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. அதே தமிழக மக்கள் இன்னைக்கு என்னை இவ்வளோ ஒரு அருவருப்பான விஷயம் பேசணும்னே என் பக்கம் எனக்காக ஆதரவாக நிற்கிறாங்க. என்றைக்குமே நான் தமிழக மக்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்த தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்கும் மேலே அவர் இதுக்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. உதயநிதியை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன், நீ இன்னைக்கு சிஎம் கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால் சிஎம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உதயநிதி பேசுனதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் த்ரிஷா அவங்க சொன்ன இந்த கருத்தை பற்றியும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கம்பஸை தெரிவிங்க. நன்றி.